நமசிவாய. என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் கன்சல்டேஷனுக்கு வரும்போது. பார்த்தோம்னா என்ன நடந்துகிட்டுனே தெரியல சார், எனக்கு என் லைஃப்ல என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்குன்னே தெரியல. வீட்டுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறார்கள். வீடே பயங்கர நெகட்டிவிட்டியா இருக்கு. சதா சண்டை சச்சரவாக இருக்கிறது. பண கஷ்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேறு விதமாக இந்த சண்டை சச்சரவு, மன நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு விஷயம் அதிகமான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவே ஒரு நாள்ல பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் போட்டிருக்கேன். ஒரே நாள்லயே உங்களால டிஃபரன்சஸ் ஃபீல் பண்ண முடியும். வீட்டுல இருக்கக்கூடிய வைப்ரேஷன், ஏதாவது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தால் வீட்டுல நான் சொல்றத அப்படியே எக்ஸாக்டா பண்ணீங்கன்னா வீட்டுல இருக்கிற வைப்ரேஷன்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு பலனை உங்களால் முதல் நாளில் இருந்தே உணர முடியும். நிரந்தரமாக அப்சைட் டவுனா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மாறதுக்கு அதை நீங்க ரெகுலரா செய்யணும். அது எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா விஷயமுமே அப்படித்தான். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, பண ரீதியான விஷயங்கள், அதனால ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. பண ரீதியானதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. பணம் மட்டும் இருந்துட்டா எங்க வீட்டுல எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். கடன் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் பயன் தரும். இது இரண்டு விதமாக செய்யலாம். இதற்கு உங்களுக்கு தேவை பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு ஒன்று தேவை. வசம்பு தீபம் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுல இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிரிகள் ரீதியாக சில பேர் வாயை கட்டவே முடியல, பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியாளர்களோ, எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனைகள், எதிரிகள் பயங்கரமா நம்மளை பற்றி அவதூறு பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அதிக பலன் தரும். இந்த வசம்பு அப்படின்ற விஷயம் பார்த்தோம்னா மெயினா பார்த்தோம்னா நம்மளை ஒரு கட்டு போடுவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்காக தான் அதிகப்படியாக யூஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அந்த வசீகரத்துக்கு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. வசீகரத்துக்கு அப்படிங்கிறது செகண்டரி தான், அது பிரைமரியா ஒர்க் ஆகாது ஜெனரலாவே. வசம்பு அப்படிங்கிறது மெயினா எந்த ஒரு விஷயத்தையும் கட்டுண்டு நிறுத்துவதற்கு அப்படின்ற மாதிரி, அதாவது பண கஷ்டம் இருந்தால் அந்த பண கஷ்டத்தை கட்டுண்டு நிறுத்துவதற்கு, பண கஷ்டத்தை அழிப்பதற்கு அப்படின்ற மாதிரி, அதை மாத்தி போடுவதற்கு. அதே மாதிரி இன்கேஸ் வேற ஏதாவது உங்களுக்கு வீட்டுல சதா சண்டை சச்சரவு, அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்குன்னா அந்த சண்டை சச்சரவு, மன கஷ்டம், அதை கட்டு போடுறதுக்கு, இந்த கட்டு போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வசம்பு பரிகாரம் நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கோம் 2 முறை. அதை நீங்க இப்ப அந்த வசம்பு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று பாருங்கள். இது உங்களோட சாமி ரூம்ல ஏற்றக்கூடாது. இது தனியான வேற ஒரு இடத்துல தான் ஏற்ற வேண்டும். வீட்டுக்குள்ள ஏற்றணும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. வீட்டுக்கு வெளியில கிடையாது, வீட்டுக்குள்ளதான் ஏற்றணும். வீட்டுக்குள்ள தென்மேற்கு பகுதியிலே ஏற்ற வேண்டியது. தென்மேற்கு பகுதியில நீங்க ஏற்றும் போது பாத்தீங்கன்னா எய்தர் கிழக்கு பார்த்தோ, உங்களுக்கு கிழக்கு பார்த்து ஏத்துறதுங்கிறது பெட்டரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தென்மேற்கு பகுதியில் ஏற்றும் போது கிழக்கு பார்த்து ஏத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இதற்கு உங்களுக்கு தேவை நார்மலா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. இந்த பெரிய விளக்கு எடுத்துக்கோங்கன்றது சொல்றது இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்றது குறைஞ்சது இந்த விளக்கு உங்களுக்கு ஒரு 2 to 3 hours ஆவது எரியணும். அப்பதான் பலன் இருக்கும். சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எரிஞ்சாலும் உங்களுக்கு பலன் இருக்காது. ஒரு 2 to 3 hours எரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு தேவை பாத்தீங்கன்னா வசம்பு இருக்கு இல்லையா, வசம்பு துண்டு ஒன்னு எடுத்துக்கோங்க. வசம்பு துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைகள்ல, நாட்டு மருந்து கடைகள்ல வசம்பு பொடின்னு கிடைக்கும். இல்ல நீங்களே வாங்கி வசம்பு பொடி உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா வசம்பு பொடி நீங்களே பண்ணுங்க. நாம அந்த மாதிரி தான் பண்ணிருக்கு. ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணும். நீங்களே பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஏன்னா அதுல எதுவுமே மிக்ஸ் ஆகாம இருக்கும். பியூரா நம்மளுக்கே தெரியும் நம்ம வசம் எடுத்து நம்மளே பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரியான ஒரு முறையாக முடிந்தால் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேப்பங்கொட்டை, வேப்பங்கொட்டை, வேப்ப எண்ணெய், இது இரண்டுமே உங்களுக்கு தேவை. வேப்பங்கொட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 வேப்பன் கொட்டை எடுத்துக்கோங்க. இன்கேஸ், அதாவது நான் இரண்டாவது விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, வீட்டுல வேற ஏதோ பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாராவது ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியவில்லை, அதர் நெகட்டிவ் போர்சஸ், வேற ஏதாவது ஒரு ஈவில் ஸ்பிரிட்ஸோ இல்ல வேற ஏதாவது வகையாக, அல்லது ஏதாவது ஒரு சாபத்தினாலோ ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ திருஷ்டினாலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நோய் நொடிகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டுமே வேப்பங்கொட்டை எடுத்தால் போதும். வேப்ப எண்ணெய் எல்லாருக்குமே பொதுதான். வேப்பங்கொட்டை அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்ப பண ரீதியான விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா நெல்லிக்கொட்டை, இந்த நெல்லிக்கொட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது இரண்டுமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். நெல்லிக்கொட்டையாக இருந்தால் 6 கொட்டைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, வேப்பங்கொட்டையாக இருந்தால் 9 கொட்டைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்க ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க ரீப்ளேஸ் பண்ணா போறோம். அந்த எண்ணெயை மட்டும் அப்படியே விட்டுட்டு வந்தா போறோம். நீங்க அதை எடுத்து நீங்க வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தொடச்சு வச்சுட்டா போறோம். உங்களுக்கு தொடச்சு வைக்கும் போது உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்து தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த விளக்க நல்லா தொடச்சிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சுட்டா போறோம். தினசரி இது ஏற்றி வாருங்கள். முதல் நாள்ல இருந்து அந்த வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷன் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றது சிம்பிளாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா, வேப்பெண்ணெய் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த டைம்ல வேப்பெண்ணெய் ஏற்றி வச்சுட்டு அந்த வேப்பெண்ணெயை பார்த்துட்டு வருதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம். சாதாரணமாவே உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டடாகவும் நம்ம சொன்னாலும் சரி, அல்லது ஒரு ஆன்மீக ரீதியாக விஷயமாக சொன்னாலும் சரி, வேப்பெண்ணெய் அப்படிங்கிறது அதீத பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியாக ஜென்ரலா அதுல இந்த வசம்பு அப்படின்ற மாதிரியான விஷயம், இதெல்லாம் ஒரு தாந்திரிக விஷயத்தில் வரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாமே இன்ஸ்டன்ட் பலன் அப்படின்னு, நான் எந்த ஒரு விஷயத்துக்குமே இன்ஸ்டன்டான ஒரு பலன் கிடைக்கும், உடனடியாக உங்களுக்கு எல்லாருக்குமே சரியாயிடும், 100% இருக்கிறவங்க எல்லாரும் நல்லபடியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, எல்லாம் நல்லபடியா
நல்லபடியா தான் இருக்கணும், அதுதான் ஆசை. பட் ஆனா அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா பரிகாரங்களுமே நடந்துவிடும் அப்படின்றது நான் எப்பவுமே சொன்னது கிடையாது. காரணம் வந்து ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில பேருக்கு பலிதம் தரும், ஒரு சில பேருக்கு பலிதம் தராது. எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே பலிதம் தந்துருச்சுன்னா இந்த சேனலை மட்டும் தான் பாப்பீங்க, வேற எந்த சேனலையும் பார்க்க மாட்டீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதனால இந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலே இது இந்த தீபத்தினால் வரக்கூடிய ஒரு எனர்ஜி உங்க வீட்டுல அப்படின்றதுனா இருந்தா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் தான் வந்து உங்களால முதல் நாள் தெரியாமல் இருக்குமே தவிர மத்த எல்லாருக்குமே வந்து முதல் நாளே கண்டிப்பான முறையில இது வரைக்கும் பண்ணவங்க எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் டேலயே வந்து சொல்லிருக்காங்க. இந்த வசம்பு நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த வசம்பு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பவுடர் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்க வந்து எப்படி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்காட்டி விரலும் உங்களுடைய கட்டை விரலும் பட வேண்டும். இதுதான். இதுக்கு வந்து மந்திரம் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆட்காட்டி உங்களுடைய மனசுதான். நீங்க என்ன விஷயத்துக்காக செய்ய போறீங்க, உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியான ஒரு மன கஷ்டம், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பண ரீதியாக அல்லாமல் வேறு விதமான பிரச்சனைகள், எப்ப பார்த்தாலும் சதா சண்டை சச்சரவு, வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது தீர வேண்டும் என்று மனதார சங்கல்பம், இன்டென்ஷன் செட் பண்ணிக்கோங்க, சங்கல்பம் செய்துக்கோங்க. இதுக்காக தான் நான் இந்த விளக்கை ஏற்றுகிறேன், இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பான முறையிலே சரியாக வேண்டும். அதை வந்து நீங்க வந்து உங்க குலதெய்வத்துக்கிட்ட சொன்னாலும் சரி, உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட சொன்னாலும் சரி, மனதார சொன்னால் போதுமானது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தென்மேற்கு பகுதியில் தான் செய்யணும். பெட்ரூம்ல எல்லாம் செஞ்சிடாதீங்க. வீட்டுல நார்மலா இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியில செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் இப்படி போட்டுருங்க. இதுல ஒரு பிஞ்ச் போட்டா போறோம். நான் சொன்ன மாதிரி தான். இப்ப இது வந்து ரொம்ப பெரிய விளக்காக இருந்ததுன்னா நீங்க வந்து 2 பிஞ்ச் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 2 பிஞ்ச் போடுறேன். கொஞ்சம் இன்ஸ்டன்ட் பலன் தெரியட்டும் அப்படின்றதுக்காக ஒரு 2 பிஞ்ச் போட்டிருக்கேன். இப்ப 2 பிஞ்சுக்கு மேலேயும் போடலாம். நமக்கு அது மாதிரி 2 பிஞ்சுக்கு மேல போடுறதுனாலையும் வந்து ஒன்னும் தவறோ இதனால வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்ல. இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு வசம்பு குச்சி இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரே ஒரு வசம்பு குச்சி வைக்கணும். நான் 2 குச்சி வச்சிருக்கேன். ஒரு காரணத்திற்காக 2 குச்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறதுனால நீங்க வச்சுக்கோங்க, ஒன்னும் தப்பு இல்லை. இந்த மாதிரி இதை வைத்து விட வேண்டியது. இதை வந்து தானா அதுவே மலையேறினாலும் சரி, இல்ல நீங்க குளிர் வச்சாலும் இரண்டுமே வந்து தவறு கிடையாது. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து டைமிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமிங் எதுவும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை செய்யும் போது இதோடைய பலன் வந்து பல மடங்காக அதிகரிக்கிறது ஒரு விஷயம். அதாவது மெயினா பிரச்சனைகளுக்குன்னு, மத்தபடி பண ரீதியான விஷயங்களுக்கு, மத்த விஷயங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தவிர மத்த எந்த நாள்ல ஏத்தினாலுமே முதல் நாள் ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் டே, அதுக்கு நீங்க வாழ்நாள் முழுவதுமே ஏத்தி வரலாம். அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே மட்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்வது பலன் தரக்கூடியதா இருக்கும். இப்ப பாத்துக்கோங்க, இது வந்து நெல்லிக்காயோடைய கொட்டை. நெல்லிக்காயோட கொட்டை காஞ்சது இப்படிதான் இருக்கும். இது வந்து நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு 6 நெல்லிக்காயோட கொட்டை எடுத்து நீங்க வந்து உள்ள போட்டுற வேண்டியது. 6 நெல்லிக்காயோட கொட்டையை உள்ள போட்டுட்டு, இது வந்து 6 நெல்லிக்காயோட கொட்டையும் போட்டுட்டு வேப்பங்கொட்டையும் எனக்கு வந்து பண பிரச்சனை இருக்கு, மத்த பிரச்சனை இருக்கு, அதனால எல்லாத்தையும் ஒரே இதுல போடலாமான்னா போடக்கூடாது. அப்படி உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்குன்னா 2 விளக்காக இதே மாதிரியான ப்ராசஸ், சேம் ப்ராசஸ் 2 விளக்குலயுமே நீங்க இந்த மாதிரியான ஒரு முறையாக போட்டுருங்க. ஒரு விளக்குல இது போடுங்க, இன்னொரு விளக்குல இந்த மாதிரி வேப்பங்கொட்டை 9 வேப்பங்கொட்டை போடுங்க. நான் சொன்ன மாதிரி தான் நீங்க இந்த கொட்டைகளை அப்பப்போ நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சா விலையெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ரொம்ப குறைவான விலை. உங்களுக்கு நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும், எனக்கு நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுவேன், அப்ப வாஷ் பண்ணும்போது நான் ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா வாஷ் நீங்க தாராளமா ரீப்ளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது, போய் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருப்பவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை அப்படியே எடுத்து தொடச்சு வச்சுட்டு திரும்ப அதுக்குள்ள போடலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஊறுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதும் தான். அப்ப இந்த மாதிரியான ஒரு முறையாக போட்டுட்டு இது இந்த மாதிரியான ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றுகிறீர்களா, விளக்கை ஏத்தி வைக்கிறீங்க. ஏத்தி வச்சா மட்டும் போதாது, என்ன விஷயம் செய்ய வேண்டும் என்பதை பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் டேன்னு இல்ல, எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் இதை உட்காந்துட்டு இந்த தீப ஒளி எரிந்து கொண்டிருக்கும் பாருங்கள். இந்த தீப ஒளி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது இதை வந்து நீங்க உட்காந்து நிதானமாக அந்த தீபத்தின் மேல, கரெக்டா இந்த இடத்துல வந்து தீபத்தின் மேலே உங்களுடைய கண்களை வந்து நிறுத்த வேண்டும். அதாவது தேர்ட் ஐன்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய நெற்றி புருவத்திற்கு நடுவிலே இருக்கக்கூடிய பகுதியை வந்து இந்த தீபத்துக்கிட்ட கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயமாக நிறுத்த வேண்டும். அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷமாவது பண்ணுங்க, 1 or 2 minutes ஆகுது இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. அந்த ஒரு 2 நிமிடம் செய்து விட்டு உங்களுக்கு எந்த விஷயத்திற்காக ஏத்திருக்கீங்கன்னு சங்கல்பம் செய்துங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சங்கல்பம் செய்த விஷயத்தை வந்து இந்த விளக்கிடம் கூற வேண்டியது. இந்த விஷயத்திற்காக தான் அம்மா நான் நேற்றே இருக்கிறேன், இதை வந்து கண்டிப்பான முறையில இந்த விஷயத்தை நீ வந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரே நாள்ல நிறைவேற்றி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்தாலும் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக விளக்கு தேவியிடம் வேண்டிக் கொண்டு உங்களுடைய வேலையை பார்க்க வேண்டியதான். இதுக்கு வந்து ஹார்ட்லி வந்து இந்த ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு விளக்க பாக்குறது, இப்படி உட்கார்ந்து பேசுறது அப்படின்ற மாதிரி மனதிற்குள்ளேயே தான் அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து 10 நிமிஷம் அதிகப்படியாக ஆகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து நார்மலா இந்த ஏத்தக்கூடாத நாள் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. அதனால ஆல் 30 days தாராளமான முறையில செய்யலாம். இது வந்து நீங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துக்காக, கஷ்ட நிவர்த்திக்காக செய்றீங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஷ்ட நிவர்த்தி பரிகாரம் இது வந்து எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்றது, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு நகை வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குலாம் இது ஒர்க் ஆகாது.
இருக்கிற பிரச்சனைகளுடைய கஷ்டத்தை வந்து கட்டுண்டு வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்திற்காக இந்த ஒரு விஷயத்தை செய்யறது. கட்டு போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்திற்காக. சோ அதனால அது மாதிரியான ஒரு ரீதியா அதை நீங்க வந்து தயார் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த விஷயத்திற்காக மட்டும் இதை செய்ய போறோன்றதை தயார் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்திற்காக செய்து வாருங்கள். கண்டிப்பான முறையிலே உங்களுடைய வெற்றியை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம சிவாய.